கங்குவா படம் பார்த்துட்டீங்களா? இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மயிறு மாதிரி இருக்கு. பெருமை வேற. நான் வந்து ஏரோப்ளைன் வாங்கிட்டேன், ஹெலிகாப்டர் வாங்கிட்டேன். உள்ளாக்கு கடங்கார நாயா இருக்கிறானுங்க. கரெக்டுங்களா? அதில் நடிச்ச அத்தனை பேரும் கண்ணீர் விட்டுனுக்குறான். இந்த சங்கி பண்டாரங்கள்லாம் இருக்கானுங்களா, அவனுங்கன்னு கேட்டால் வன்மத்தை கொட்டுறானுங்க. என்னன்னா தோல்விக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவான காரணங்கள் சொல்லி கேட்டால் சூர்யா மட்டும் கிடையாது. இவனுங்கெல்லாம் வந்து பெரிய அதிமேதாவி மாதிரி பேசுகிறாங்க. ஞானவேல் ராஜா பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க. ஊரில் இருக்கிற வம்பெல்லாம் எடுத்துன்னு வந்து சிவகுமார் குடும்பத்தில் சேர்க்கறது தான் அவன் வேலை போல இருக்கு. வாயை பொழந்துட்டு பார்ப்பீங்கலாம் சொன்னான்ல. கண்டிப்பாக அதெல்லாம் டூ மச் இல்லை. எனக்கு ஆந்திர ரசிகர்கள் எனக்கு சால இஷ்டம்னா, ரசிகர்கள் என்னடா வந்து தெலுங்கு ரசிகர்கள் இதெல்லாம் தாண்டி அவங்க அப்பா அதுக்கு மேலே அவன் சீண்டாத ஆளே கிடையாது. ரஜினியை சீன்றான், அதை சீன்றான், பேச்சே வந்து சூர்யா குடும்பத்துக்கு இந்த ஞானவேல் ராஜா லிங்க் ஆகலன்னா கோயம்புத்தூர்ல எங்கன்னா அந்த கையேந்தி பவனில் இந்த டிஃபன்லாம் வச்சு கொடுக்குற வேலை தான் செஞ்சுருப்பான். சரிங்களா? அங்கேயும் வாயை விட்டுதான்னு வச்சுங்களேன், வாய் மேலே பிடிச்சிருப்பான். ஆனால் இவங்கெல்லாம் எப்படி நெஞ்சை நிமித்து சுற்றிட்டு இருக்கிறானுங்கன்னா, சரணம் போய் நிற்பாரா, எனக்கு வந்து இந்த படத்தை நடிச்சதுக்கு ஒரு 50,000 தரணுங்க அப்படி சொல்லி போய் கவுட்டர் கேஸை போடுவாரா? இவனுங்களோட பேச்சு ஓவர் சார், பேச்சு ஓவர். வணக்கம். இது பிபிடி சினிமாவின் நேர்காணல். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவாரா அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். கங்குவா படம் பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சு. நலம் சொன்னீங்களே, தான் பார்த்துட்டீங்களான்னு? பார்த்துட்டேன். எப்படி இருக்கு? பார்க்கணுன்ற எண்ணம் எனக்கு அந்த விமர்சனங்கள்லாம் கேட்ட பிறகு பார்க்கணுன்ற ஆர்வம் வந்துடுச்சு. விமர்சனங்களை பார்த்த பிறகு சரி, அப்படி என்ன தான் அவ்வளோ மோசமாக எடுத்துருக்குறாங்க, எல்லாருமே ஒரே மாதிரியான ஒரு டோனில் வருது இல்லை, எல்லாருமே படம் சரியில்லை. எனக்கு தெரிஞ்சுட்டு வந்து அந்த டீமில் இருக்கவங்க மட்டும்தான் பாசிட்டிவாக பேசுகிறாங்க தவிர மற்றவங்க எல்லாருமே நெகட்டிவாக தான் ட்ரோல் பண்ணுறாங்க. ஆமாம், எல்லாருமே பாரபட்சம் இல்லாமல் விமர்சனம் பண்ணுற அத்தனை பேருமே படம் பார்த்து ஆடியன்ஸ் உட்பட வந்து இந்த கோல்டு காயின் வாங்கிட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்கிறவங்க கூட, நீங்கள் கோல்டு காயினே நீங்கள் கொடுத்தா கூட நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா அப்படி நாங்கள் பாராட்டி நல்ல விதமாக பேசிட்டோம்னா நாங்கள் செருப்படி வாங்கணும். அதனால் நீங்கள் வழக்கமாக கொடுக்குறத நீங்கள் கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆனால் நாங்கள் எதிர்மறை விமர்சனம் தான் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா படமே அப்படி இருக்குன்னும் போது அப்போ பார்த்துங்க படத்தோட வீச்சு என்னன்றதை. பொதுவாக நம்ம கொஞ்சம் நம்ம பேசிகிட்டு இருந்தோமா, 24 கிராஃப்ட் இருக்குது, அத்தனை பேரோட உழைப்பு இருக்குது. ஒரு படத்தில் நடிக்கிறவங்க எல்லாருமே புதுமுகமாக இருக்கிறாங்க, பெரிய ஸ்டார் வேல்யூலாம் கிடையாது. அவங்க படம் பார்த்தோன்னா லோ பட்ஜெட் படம், ஆனால் நல்லா போகுது. கண்டிப்பாக பெரிய ஸ்டார் இவங்க ஒரு என்ன சொன்னாங்க, எல்லாம் மெகா ஸ்டார்ன்ற அந்த பேரை ஒரு பெரிய பிராண்டை உருவாக்கி வச்சுருக்காங்க. அவங்க நடிக்கிறாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகுது. ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த படத்தை ஓட வைக்கிறது. இப்போ இது எப்படின்னா நான் பார்க்குறேன் என்னென்னா இந்த ஆடியன்ஸோட பார்வை எப்படி ஆச்சுன்னா, ஸ்க்ரீனுக்கு உள்ள ஸ்க்ரீனுக்கு வெளியேன்னு கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ படம் நிச்சயமாக படத்தில் பல குறைகள் இருக்குன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சங்கி பண்டாரங்கள்லாம் இருக்கானுங்களா, அவனுங்கன்னு கேட்டால் வன்மத்தை கொட்டுறானுங்க. என்னென்னா இந்த சூர்யா ஜோதிகா அன்னைக்கு என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி விமர்சனம் இருந்துச்சு. ஏன்னா சரி, இந்த படம் எடுத்ததுக்கு ஒரு இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பெட்லாம் வாங்கி கொடுத்துருக்கலாம். அதான் நான் என்ன சொல்றேன், என்னன்னா இந்த விமர்சனங்கள் பண்றவங்க வெறும் வீவர்ஸ் என்ன சொன்னா சினிமாவை பார்க்கக்கூடியவர்கள் மட்டும் பண்ணா பரவாயில்ல, படத்தையே பார்க்காம கூட இவர் படம் வருதா, ரைட் ஓகே, இவர் அன்னைக்கு என்ன சொன்னாருங்க, கோயிலுக்கு செலவு பண்ணுறதை பள்ளிக்கூடத்துக்கு செலவு பண்ணலான்னு சொன்னார். அப்போ இந்த படத்தை பார்க்குறத நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் செலவு பண்ணுறோம், அப்படி கோயிலுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். இந்த மாதிரி சில சங்கிகள் சொல்கிறத பார்க்குறோம். ஸோ சங்கிகள் ஒரு எதிர்ப்பாளராக இவர் ஆயிட்டார். யார்? சூர்யா. அந்த கங்குவாவோடைய ரிசல்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். ரிசல்ட்டில் பார்த்தா படம் தோல்விக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவான காரணங்கள் சொல்லி கேட்டால் சூர்யா மட்டும் கிடையாது. இப்போ ஸ்க்ரீனுக்கு வெளியவும் ஒருத்தர் யாருன்னு பார்க்கலாம். இது இந்த லோ பட்ஜெட் படங்களுக்கு அந்த சிக்கலே இல்லை. அவங்க யாரும் பெரிய பிரபலங்கள் கிடையாது, அவங்க யாரும் மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ண போகிறதில்ல எந்த மாதிரினா. அந்த படத்தை கதையை போய் பார்க்குறாங்க, அந்த கதையை மட்டும்தான் அங்கே விமர்சிக்கப்படுது. அந்த படம் எடுத்திருக்கிற டைரக்டர் எப்படி எடுத்திருக்கிறாரு, அந்த படம் அப்படி போயிடும். ஆனால் இந்த பிரபலங்கள் வரும்போது இந்த பிராண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்படியெல்லாம் சிக்கல் வருது. இதில் சூர்யாவுக்கு ஏகப்பட்ட சிக்கல்.
அவர் வந்து முதல்ல அவர் தமிழ்நாட்டிலிருந்து வெளியே போயிட்டாரு. அவர் மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டாரு. அவங்க பாருங்க, அவங்க மனைவி பாருங்க எவ்வளோ கிளாமராக ரொம்ப மோசமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு இருக்கிறாங்க. இப்படி எல்லாத்தையுமே ஸ்க்ரீனுக்கு வெளியே வந்து பெரிய அளவில் இவங்க மேலே வந்து ஒரு இமேஜ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு மெல்ல மெல்ல. கண்டிப்பாக இந்த தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம் நான் சொல்லுவேன். சூர்யாவோட படங்கள்லேயே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம், இந்த மாதிரி பேசி படம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் சந்திக்கிறது 2வது படம். இதுக்கு முன்னாடி அஞ்சான்னு ஒரு படம் வந்தது. ஆமாம் ஆமாம். அதில் வந்து டைரக்டர் லிங்குசாமி வந்து நான் கற்று வச்சிருக்க மொத்த வித்தையும் இந்த படத்தில் இறக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அவரே இந்த மாதிரி நான் பேசினதான் தவறு அப்படிங்கிற மாதிரி அவரே படத்துக்கு இல்லை இவங்க அது கரெக்டு, இது உண்மைதான். இவர் வந்து அதே மாதிரி தான் இதில் வந்து கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் இந்த பசங்கிட்ட நான் இந்த பசங்கனே போனேங்க ஒன்றும் இவனுக்கு ஒன்றும் பெரிய அப்பாட்டக்கரில் இவங்க கார்த்தியாக இருக்கட்டும் சூர்யாவாக இருக்கட்டும் இந்த ஞானவேல் ராஜா இருக்கிறான்ல அவங்க சொந்தக்காரன் தானே அவனும் இவனுங்கெல்லாம் பெரிய நான் சிறுத்தை சிவாவை விட்டுருங்க, நம்ம அப்புறம் பேசுவோம். நான் சொல்கிறது ஸ்க்ரீனுக்கு வெளியில் நான் சொல்கிறேன். இவனுங்கெல்லாம் வந்து பெரிய அதிமேதாவி மாதிரி பேசுகிறானுங்க. அதுவும் இந்த ஞானவேல் ராஜா பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்கள். ஊரில் இருக்கிற வம்பெல்லாம் எடுத்து வந்து சிவகுமார் குடும்பத்தில் சேர்க்கறது தான் அவன் வேலை போல இருக்குது. ஊரில் இருக்கிற மொத்த பாவத்தையும் கொண்டு வந்து அவங்க வீட்டில் கொட்டுறது தான் அவன் வேலையே போல இருக்குது. அதுதான் முழு நேர வேலையாக செய்கிறான் போல இருக்குது. அவன் யார் என்ன எங்கேருந்து வந்தான், இவனுக்கு சிவகுமார் குடும்பத்துக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் என்ன தொடர்பு ஒன்றும் தெரியல. அது எப்படி பிளைண்டாக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க கூட தெரியல. அதுதான் நான் கேட்குறேன். இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து இப்போ விஜய்க்கு வந்து ஒருத்தன் வந்து சேர்ந்துட்டான் அந்த புஷி ஆனந்த் ஒருத்தன். அவன் தான் ஃபுல்லாக வந்து அந்த குடும்பத்தையே ஒன்றும் இல்லாத ஆக்கிட்டான்னு வச்சுங்களேன். குடும்பத்தையும் பிரித்து மேயிறான். அதே தான் வந்து ஒரு அரசியல் ஆசையை காட்டிட்டான். அதை வச்சு அவன் இது பண்ணுறான். இவனுக்கு வந்துன்னு கேட்டால் வந்து இவனை வந்து எப்படி உள்ளே நுழைஞ்சானோ தெரில. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இவனால் தான் இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் ஃபஸ்ட்டு. சரி, அதை தாண்டி இவங்களாவது எப்படி இருக்கிறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் அதிகம் சலைச்சவனுங்க இல்லைன்ற மாதிரி தான் அந்த நக்கலான சிரிப்பு பேச்சு எல்லாமே. நான் கார்த்தி சூர்யா 2 பேருமே சொல்கிறேன். அந்த பேச்சே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நக்கலான பேச்சாக தான் இருக்குது. வாயை பொழந்துக்கிட்டு பார்ப்பீங்கலாம் சொன்னான்ல. கண்டிப்பாக அதெல்லாம் டூ மச் இல்லை. மேடையில் நான் இன்னும் கூட நான் கங்குவா படத்தை விமர்சிக்க போகல. இப்படி பேசிட்டு இருக்கிறேன் நான். வெளியில பேசிட்டு இருக்கேன். வரதுக்கு முன்னாடி இவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே நீ வந்து அறம் ஃபவுண்டேஷன் வச்சுட்டேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், நீ அதெல்லாம் வேற. நீங்கள் வந்து ஃபுல்லாக இலையில ஃபுல்லாக பல பலகாரங்களை வச்சுட்டு 21 ஐட்டம் 50 ஐட்டம் 30 ஐட்டம் வச்சு நடுவில் தூக்கி வந்து ஏதோ ஒன்று வைப்பாங்களாமே அந்த மாதிரி வச்சேன்னா நீ எவ்வளோதான் நீங்கள் இங்கே எடுக்கிறது பேர் எடுக்கிறீங்கதான் அது வேறு விஷயம். இங்கே 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவன் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா தர்மம் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. பெரிய விஷயம் பேசவும் கூடாது. இன்னொரு விமர்சனம் கூட வந்து அவங்க குடும்பத்து மேல் வைக்கப்படுது. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவங்களோட அந்த கொள்கை சித்தாந்தம் இதெல்லாம் அதுதான் சார் நான் சொல்கிறேன். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சித்தாந்தத்தை ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க ஸ்டேட்டுக்கு ஒரு பேச்சில் பேசுகிறானுங்க. ஆந்திராவில் போய் நாரத்தம் 100 ரத்தம் என்னமோ சொன்னான்ல, ஒக்கட்டே என்னமோ சொன்னான்ல, அது ஒன்று. இவன் வந்து எனக்கு ஆந்திர ரசிகர்கள் எனக்கு சால இஷ்டம்னா ரசிகர்கள் என்னடா வந்து தெலுங்கு ரசிகர்கள் தமிழ் ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள் அந்த நாலேஜே இவனுக்கு இன்னும் அடிப்படையே புரியாமல் இருக்கிறான். அவனை வந்து இங்கே தமிழ்நாட்டில் நடிகர் சங்கத்துக்கு பொருளாளரோ என்ன ஒரு பதவியில் இருக்கிறான். யார் கார்த்தி சொல்கிறான். அவன் சொல்கிறான்னு கேட்டால் எனக்கு தெலுங்கு ரசிகர்கள் சால இஷ்டம்ன்றான். நான் தப்பாக சொல்ல சார். நீங்கள் ரசிகர்கள் எதுக்கு பிரிக்கிறீங்க? நான் இப்போ படம் பார்க்குறேன். நான் வந்து தெலுங்கு டப்பிங் மூவி பார்க்குறேன். புஷ்பா பார்க்குறேன். புஷ்பா படத்தை ஒரு 6-7 தடவை பார்த்துருப்பேன். அப்போ நான் வந்து அல்லு அர்ஜுனை வந்து நமக்கு தமிழன் அப்படி நான் பார்க்குறோம் இல்லையா? சினிமா பார்க்குறேன், அவ்வளோதான். இவனுங்களோட பேச்சு ஓவர் சார், பேச்சு ஓவர். இதெல்லாம் தாண்டி அவங்க அப்பா அதுக்கு மேலே சிவகுமார் ஒரே நாளில் அந்த செல்ஃபோன் அப்படி தட்டி விட்டார்ல, அன்றைக்கே அவருடைய இது இமேஜ் இறங்குச்சு. அடுத்தடுத்து இவங்க வந்து ஒரு வெறுப்பை வந்து மக்கள்கிட்ட வந்து சமாளிச்சிட்டாங்க. அது நல்லா தெரியுது. நான் சொல்கிறது ஸ்க்ரீனுக்கு வெளியில் நிறைய சம்பவங்கள் சொல்ல முடியும். இப்போ சமீபத்தில் அவர் பேசுகிறார். ஒருத்தர் வந்து நீங்கள் சொல்கிறீங்க துணை முதலமைச்சரார், அவர் வார்த்தை சொல்கிறீங்க. இன்னொரு வந்து நண்பர் ஒருவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஏன் விஜயின் பேர் தான் பேர் சொன்னாங்க. என்னடா பேரை சொல்லி கட்சின்னு கூட சொல்லி என் நண்பர் விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறாருங்க, அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போ சொல்லுங்க. நீங்கள் அதை இதுதான் புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேசுகிறான், அந்த ஞானவேல்ரா பேசுகிறான், விஜயோட ரசிகர்களும் இல்லாஜிக்கல் ஃபேன்ஸுன்னு ஒரு இதில் பேசுகிறான். அவன் சீண்டாத ஆளே கிடையாது. ரஜினியை சீன்றான், அதை சீன்றான், பேச்சே வந்து இப்படித்தான் பேசுகிறான். இது பேச்சே ஒரே என்னமோ வந்து உலக சினிமாவே தனக்குள்ள இவனுமோ பிறந்து வளர்ந்துருந்து இவன் வந்து படமே எடுத்துருந்தா மாதிரி
சூர்யா குடும்பத்துக்கு இந்த ஞானவேல் ராஜா லிங்க் ஆகலைன்னா இவன் என்ன செஞ்சிருப்பான், அங்கே கோயம்புத்தூரில் எங்கன்னா அந்த கையேந்தி பவனில் இந்த டிஃபன்லாம் வச்சு கொடுக்குற வேலை தான் செஞ்சுருப்பான். சரிங்களா? அங்கேயும் இவன் வாயை விட்டுதான்னு வச்சுங்களேன், வாய் மேலே குத்திருப்பானுங்க. இவன் கேரக்டர் அவ்வளோதான். இவனுடைய குவாலிட்டி, இவன் பேசுகிறது எல்லாமே அவ்வளோதான். இந்த பணம் வந்து சேர்ந்த பிறகு இவனுக்கு வந்து காலம் வந்து அப்படி சோபாவில் உட்காந்துக்கிட்டு இவனுக்கு பேசுகிற அந்த நக்கல் பேச்சு, திமிரு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஓவர். நான் பார்த்துட்டேன் நிறைய காட்சிகள். காசு இல்லைன்னு சொல்லிட்டு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தது. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, இது தாண்டி இவனுக்கு வந்து மேடையில் பேசுறது, பேச்சு, நக்கல் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கானுங்க. சிவகுமார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இன்னும் சொல்ல போனால் சிவகுமார்லாம் ரொம்ப நல்ல மனுஷன். அது ஆரம்பத்தில் அப்படிலாம் கிடையாது. அவர் இப்போ இந்த பணம் சேர்ந்த பிறகு இவங்கக்கிட்ட இந்த பணம் சேர்ந்த பிறகு, ஏன்னா சிவகுமாருக்குன்னா ஒரு குவாலிட்டி இருக்குது, ரொம்ப நல்லா. அவர் சம்பாரிச்சது பேர் மட்டும்தான் சொல்லுவாங்க, பேர் மட்டும் தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை கொடுத்துட்டா போதும், எல்லாத்துக்குமே கோவப்படுறான். யார்? சிவகுமார் தான் நான் சொல்கிறேன். மைக்கை கொடுத்தா எல்லாத்துக்கும் கோவப்படுற. சாதாரண வார்த்தை பேசுறது கூட பார்த்தீங்கன்னா நீ கோபமாக பிரதிபலிக்கிற. சாதாரண பேசுறது கூட பார்த்தீங்கன்னா கோபமாக ஏன் பிரதிபலிக்கிற? மைக்கில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறீங்க சார், அது எந்த சப்ஜெக்ட்னா பேசுகிறீங்க, நார்மலாக பேசக்கூடியதை கூட நீ கோபமாகவே பேசுகிற. எப்போ கோபத்தை பிரதிபலிக்கணும் அப்போ பண்ணணும்ல. நிச்சயமா. சரி, இதெல்லாம் இருக்குது, ரைட், ஓகே. நீங்கள் எல்லாம் நியாயமாக இருந்துக்கிட்டா இன்னைக்கு வரைக்கும் அந்த பருத்தி வீரன் படம் பிரச்சனை இன்றைக்கும் இருக்குது. ஆமாம், இன்றைக்கும் இருக்குது. அதில் வேலை செஞ்ச அவனுக்கும் சம்பளமே தரவே இல்லை. அவர் பாவம் இவர் சொன்னார், ஒரு சரவணன் சார், அங்கே என்ன அவங்களுக்குள்ள பிரச்சனை கூட எங்களுக்கு தெரியாது சார், இன்றைக்கி வரைக்கும் நான் அந்த படத்துக்கு நடித்தேன் சார், காசு வர்றேன்னு. ஆனால் இவங்கெல்லாம் எப்படி நெஞ்சை நிமிச்சு சுற்றிட்டு இருக்கிறானுங்கன்னா இப்போ புரியுது. மொத்தமாக சேர்ந்து இந்த கங்குவா படத்தில் இவங்க அனுபவிச்சிட்டானுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கலையும் நியாயம் கிடையாது. 3 இடத்துல வந்து இவங்களுக்கு கடன் பிரச்சனை. ஒன்று ரிலையன்ஸில் வந்து 100 கோடி பிரச்சனை இருக்குது, 20 கோடி பிரச்சனை இருக்குது, ஒரு 1.5 கோடி பிரச்சனை இருக்குது. இப்போ படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒரு 20 கோடி கூட இருக்கா, நிறைய இருக்குது. இது வந்து செட்டில்மெண்ட், இந்த படத்துக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்த தகவல். இதை தாண்டி இவனுக்கு ஃபுல்லாக பின்னாடி கடனை வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க தெரியுங்களா, எதையோ சுற்றி கடனை வச்சுக்கிட்டு பெருமை வேறு, நான் வந்து ஏரோப்ளைன் வாங்கிட்டேன், ஹெலிகாப்டர் வாங்கிட்டேன், ஃபுல்லாக கடங்காரன் நாயாக இருக்கிறானுங்க. கரெக்டுங்களா? ஃபுல்லாக கடங்காரனாக இருக்கிறானுங்க சார். சொல்ல தப்பு கிடையாது. நாய்ன்றது கெட்ட வார்த்தை கிடையாது, நாய்ன்றது ஒரு பிராணி. வேணா கமெண்ட்டில் போட்டுங்க, என்ன எனக்கு அதை பற்றி கவலை. ஃபுல்லாக கடங்காரன் நாயாக இருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் என்ன இவங்களுக்கு பெரிய நக்கல் திமிரான பேச்சு. சம்பளம் கொடுக்க முடியல உங்களால், வேலை செஞ்சவனுக்கு சம்பளம் தரல. உங்களுக்கும் இயக்குனருக்கும் 1000 சம்பளம், 1000 பிரச்சனை தர. பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் அதில் இருக்கிறவன் அத்தனை பேரும் அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பளம் வாங்குற நடிகர்கள் கூட கிடையாது. கண்டிப்பாக. நீங்கள் வந்து அந்த படம் எடுக்கப்பட்ட நீ வந்து கதாநாயகனுக்கு படம் கொடுங்க. அந்த படத்தில் முதல் படம் நான் சொல்கிறேன் பாருங்க, கார்த்திக். இன்னைக்கு நீ நல்லா தானே இருக்க. ஏதோ இன்னைக்கு உன்னுடைய மார்க்கெட் வேலைக்கு ஒரு 10 கோடி ரூபா சம்பளம் வாங்க மாட்டியா? இல்லை அப்படின்னா கார்த்தி இல்லை சார், கிடையாது. இன்னைக்கு நீ ஒரு 10 கோடி ரூபா சம்பளம் வாங்கினா எப்படா வாங்குற? 10 கோடி 20 கோடி 50 கோடி வாங்குற நான் எப்படி வாங்குறேன்? அந்த படம் அங்கே வந்து பார்த்தோன்னா அந்த அதில் நடிச்ச அத்தனை பேரும் கண்ணீர் விட்டுனுக்கிறான். இப்போ புரியுதுங்களா? நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு சமூக நீதி அடிப்படையில் அந்த படத்தை வந்து அந்த படம் ஃபுல்லாக சமூக நீதி தான் பேசிச்சு. அந்த படம் நான் பருத்திவரன் படம் சமூக நீதி நிச்சயமாக ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் தான் அந்த படம் ஃபுல்லாகவே முழுக்க அருமையான படம். அதில் இயக்குனருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் அது கோர்ட்டில் போய்க்கிறீங்க, என்ன பண்ணுங்க. ஆனால் அதில் நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு பணம் கொடுத்தோம்ல, இன்றைக்கி வரைக்கும் செய்யவே இல்லை. இப்போ இந்த சமூக நீதி அடிப்படையில் எடுத்த படத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்காம இருக்கீங்க. இயற்கை நீதினு ஒன்று இருக்குல்ல, இதில் அடி வாங்கிட்டீங்களா? கண்டிப்பாக. இன்னும் நீங்கள் வந்து அந்த மக்களுக்கு வந்து நீங்கள் அந்த கடனை செட்டில் பண்ண முடியாது, இன்னும் நீங்கள் கீழே போயிடுவீங்க. இதெல்லாம் போயிடும். இந்த ஹெலிகாப்டர் வச்சுருக்கிறேன், ஏரோப்ளைன் வச்சுருக்கிறேன் சொந்தமாக, எல்லாம் எதுவுமே நிற்காமல் போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஏழைகளுக்கு கண்ணீருக்கு மிகப்பெரிய வலிமை இருக்குது. நீங்கள் ஏமாத்தின நடிகர்கள்லாம் வந்து சாதாரண நடிகர்கள் எல்லாம் சொற்ப சம்பளம் வாங்கக்கூடியவங்க. சில பேர் அந்த படத்தில் வாய்ப்பே இல்லாமல் கூட போயிட்டாங்க, பல பேர் சொல்கிறேன் நான். அதனால் ஒழுங்காக இனிமேலாவது போய் முதல்ல அவங்க, நீங்கள் கடன்காரன் வாங்குறீங்க, ரிலையன்ஸை ஏமாத்துறீங்க, அவங்க லீகலாக பார்த்துக்க போகிறாங்க. இல்லை வந்து வேறு பெரிய ஒரு ஃபைனான்ஸ் அவங்க லீகலாக பார்த்துக்க போகிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து கோர்ட்டில் போயிட்டு எனக்கு சம்பளம் தரல சொல்ல போய் நிற்க போகிறாங்களா? இல்லை. சரணம் போய் நிற்பாரா, எனக்கு வந்து இந்த படத்தை நடிச்சதுக்கு ஒரு 50,000 தரணுங்க அப்படி சொல்லி போய் கோர்ட்டில் கேஸை போடுவாரா? இல்லை. இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? முதல்ல வந்து முதல்ல இப்போ புரியுதுங்களா? இவங்களுக்கு அவ்வளோ எகத்தாலும் திமிர் பிடிச்சவனுங்க. நான் சொல்கிறேன்,
இந்த படத்துலயாவது சம்பளம் கொடுப்பானுலான்னு தெரியல. படம் வேற வந்து அந்த பிரச்சனையே இருக்கட்டுங்க சார். அந்த பருத்திவீரன் பிரச்சனையை கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை. இது ஈகோ சார். இவங்க அதான் சொல்கிறேன், ஈகோ. அவன் உட்காந்து பேசுகிற ஸ்டைல்லே தெரியலையே சார், ஈகோ பிரச்சனை. அவனும் ஏழ்ரை தான், அமீரும் வந்து நீங்கள் நினைக்காதீங்க, அவனும் ஒரு ஏழ்ரை தான். அவன் வித்தியாசமான ஏழ்ரை, ஒரு சாஃப்டான ஏழ்ரை, சரிங்களா? அது இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு 8ன்னு வச்சுக்கலாம். இவனுங்கள ஈகோ பிரச்சனை தான் அங்கே. அதில் பாதிக்கப்படுறது யார்? பாதிக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண நடிகர்கள் தானே. சாதாரண நடிகர்கள் உனக்காக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஹீரோ ஹீரோயின் விட்டுருங்க, பிரியாமணி விட்டுருங்க, கார்த்தி விட்டுருங்க, மற்ற நடிகர்கள் எல்லாரையும் லிஸ்ட் எடுங்க. நடிகர்கள் மட்டும் இல்லை சார், நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு. அதுதான் நான் சொல்கிறேன். ஏன் இன்னும் கூட சொல்கிறேனே, இதுலேயே இன்னும் கூட இருக்குதான், நிறைய பேருக்கு வந்து பணம் பாக்கி இருக்குன்றானுங்க நிறைய. ஒருவேளை அதனால தான் மும்பைக்கு போயிட்டானான்னு கூட தெரியல. ஒரு வேளை சொல்கிறேன் நான், அந்த சிக்கல் இருக்குது, இன்னும் கூட பல பேருக்கு இருக்குது. அது தகவல் வரல, அப்படி மெல்ல மெல்ல வருது. தவறு நான் தான் சொல்கிறேன்ல, இதை தாண்டி இப்போ படத்துக்குள்ளே போயிடும். சரி, அப்படி தான் படத்தை எடுத்தீங்க, நம்ம எதிர்மறை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா, இருந்தாலும் ஒரே ஒரு லைனில் முடிச்சிடுறேன் நான். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மயிறு மாதிரி இருக்குது.